ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, February 2025 நடக்க போகிற கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்சி இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 2025 வித் எஃபெக்ட் ஃப்ரம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது அஃபிஷியலாக வந்ததுங்க. இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருந்துச்சு. இது வந்து செகண்ட் அப்டேட்டு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைரெக்டாக நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் வந்து பார்க்கலாம். 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டு. சரிங்களா? உங்களுக்கு 2 பேப்பர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பரில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ இருக்கிறது தான் 100 மார்க்ஸ்க்கு 1 ஹவர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம், 7 மினிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிக்டேஷன் கொடுப்பாங்க 80 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு. அதை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா 10 மார்க்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னா 90 மார்க்கு. இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபஸ்ட் ஜூனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3ஆக பிரிச்சுருக்காங்க. செகண்ட் பேப்பருக்கு 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 200 வேர்ட்ஸ் ஆஃப் லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் மேட்டரை லாங் ஹேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபியில் கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து லித்தோகிராஃபி ஷார்ட் ஹேண்ட் மேட்டர் அதை வந்து லாங் ஹேண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30 மார்க்கும், ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனோகிராஃபி ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மார்க்னு சொல்லியிருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து மாடல் விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து மாடல் வந்து விடுவாங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர். அப்போ வரப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பாஸ் க்ரைட்டீரியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 200 மார்க்குக்கு ஆயிடுச்சு ஜூனியரு. ஸோ டோட்டல் 90. ஓகேங்களா? 200க்கு வந்து 90 எடுக்கணும். தென் மினிமம் ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 90, மினிமம் வந்து 35 இருந்துச்சு 200 மார்க்குக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 90 மார்க் எடுக்கணும் மினிமம். ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 45 வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ, செகண்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ, டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். மெயினாக இது தான் வரணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 10th முடிச்சிருந்தா ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் ஜூனியர் கிரேட் வந்து அப்பியர் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆஸ் ப்ரைவேட் கேண்டிடேட் ஃபார் ஜூனியர் கிரேடு. இதுக்கு முன்னாடி வந்து வந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாக தான் வந்து ஜூனியர் கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இந்த அப்டேட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட்டாலும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல இன்ஸ்டியூட்டே கிடையாது. மேபி இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இது சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாவோ நீங்கள் வந்து ஜூனியர் கிரேட் வந்து அப்ளை பண்ணலாம் February 2025 எக்ஸாமுக்கு. சரிங்களா? இன்டர் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இன்டரில் எந்த சேஞ்சஸும் பெருசாக வந்து இல்லை. இன்டர்னால் வந்து இங்கிலீஷில் 100 வேர்ட்ஸ் பர் மினிட். 2 பேப்பர் தான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு, அதில் சேஞ்சஸ் கிடையாது. 7 மினிட்ஸ் டிக்டேஷன் கொடுப்பாங்க 100 வேர்ட்ஸ் பர் மினிட்டில். அதுக்கப்புறம் அதை லாங் ஹேண்ட் பண்ணணும். ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு 10 மார்க்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 90 மார்க்கு. அதில் சேஞ்சஸ் கிடையாது. 1.25 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ செகண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப செகண்ட் பேப்பரில் 1.25 மணி நேரம் டைம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு. ஃபஸ்ட்டு டிக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வந்து கொடுப்பாங்க. எலாபரேஷன். ஓகேங்களா? எலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கொடுப்பாங்கன்னா அஃபிஷியல் லெட்டர், அதுக்கப்புறமா வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்புறம் சர்க்குலர்ஸ், பெட்டிஷன்ஸ், ஐ விட்னஸ் அக்கௌண்ட், இது ஆல்ரெடி இருந்தது தான். அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு இப்போ இந்த 4 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா திரும்பவுமே டு ஆன்சர் 3 கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி. ஜூனியரில் இருந்து அதே தான். ஜூனியரில் வந்து 144 எக்ஸசைஸ்க்கு உள்ளே இருக்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 187 எக்ஸசைஸ்க்கு உள்ளே இருக்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே 4 கொஸ்டின், இங்கே 3 கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு ஒரு 20 மார்க்கு. பாஸ் மார்க்குமே வந்து அதே தான், 90 எடுக்கணும். ஒரு பேப்பர்லையுமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 45 எடுக்கணுன்ற மாதிரி. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் கிரேடு வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்.
ஓகே. தென் கேண்டிடேட்ஸ் கேன் அப்பியர் த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட் கேண்டிடேட்டாவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், ஜூனியர் கிரேட் கிளியர் பண்ணியிருக்கணும், அப்புறமா வந்து நீங்கள் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட்டாவோ போகலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், ஜூனியர் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் இன்டர்மீடியட் கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம சீனியர் கிரேட் வந்து பார்க்கலாம். சீனியர் கிரேட் எடுத்துக்கிறப்ப அதே தான் 120 வேர்ட்ஸ் per minute டிக்டேஷன் 7 மினிட்ஸுக்கு இருக்கும் ஃபஸ்ட் பேப்பரில். 1.5 மணி நேரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது கொடுப்பாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் பெருசாக கிடையாது ஃபஸ்ட் பேப்பரில். செகண்ட் பேப்பரில் என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப செகண்ட் பேப்பரில் கண்டென்சேஷன் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இருந்தது தான். கண்டென்சேஷன் இருக்குது. 5 மினிட்ஸுக்கு டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. கண்டென்சேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க். அதில் சேஞ்சஸ் இல்லை. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு 30 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. லித்தோகிராஃபின்னா அவங்க ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து லாங் ஹேண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வேர்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு 30 மார்க்கு. எலாபரேஷன் கிடையாது செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இன்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலாபரேஷன் வந்து முடிஞ்சு போயிடுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பிரின்சிபல்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியரில் இன்டர்லேயே முடிஞ்சு போயிடுது. இப்போது சீனியரில் வந்து செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி பண்ணியிருக்காங்க. கண்டென்சேஷன், லித்தோகிராஃபி, அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் இதில் வந்து 45 மார்க்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான விஷயம். ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரேடு வந்து ஒரு லெவலுமே ஒரு லெவலும் கம்பல்சரி முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சப்ஜெக்டை ஈஸி பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஷார்ட் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து இன்டர் முடித்தா தான் வந்து சீனியர் முடிக்கணும் அப்படின்னு வந்து இன்டர் முடித்தா தான் சீனியர் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட் கேண்டிடேட்டாவோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ் மார்க் அதே தான். 200 மார்க்கு எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே 90 மார்க் டோட்டல் எடுக்கணும். ஒரு பேப்பர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 45 எடுக்கணும். இதுதான். சரிங்களா. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு கிரேடும் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் பேப்பரில் எப்படி இருந்தாலும் அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை வந்து எக்ஸாம் அந்த இதுவை வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு வந்து சொல்லுங்கள். சரிங்களா. என்ன கேட்டிங்கன்னா ஜூனியர் மட்டும் கம்பல்சரி சீனியருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் வந்து அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜூனியர் கம்பல்சரி, இன்டர் வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா இன்டருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் சரி வெளியே எங்கேயும் சரி அதை வந்து ஜூனியர் கிரேடாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இங்கே சீனியர் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறதுன்றது கொஞ்சம் ஹார்ஷாக தான் வந்து இருக்குது. இல்லைனா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இன்டரை வந்து மதிக்கிற மாதிரி எதனா ஒரு விஷயங்களை வந்து ஒரு சேஞ்சஸ் எதனா கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர் முடித்தா ஒரு முன்னுரிமை கொடுப்போம். அதை ஜூனியராக கன்சிடர் பண்ணுறதால தான் இன்டர்மீடியட் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயங்குறாங்க. இப்போ வந்து இன்டர் கம்பல்சரி முடித்தா தான் வந்து சீனியர் வந்து பண்ண முடியும் அப்படின்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் என்னை கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு அட்டம்ப்ட்லேயே எல்லா சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ணலாம் இவங்க வச்சுருக்கிற பேட்டர்ன் படி. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர்லாம் வந்து ரொம்ப 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் அந்த மாதிரிலாம் போகுது இல்லையா. ஸோ அப்படிலாம் வந்து இல்லாமல் ப்ராப்பராக 80 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 100 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் 120 போனோம் அப்படின்னா அந்த ட்ரான்ஸிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். யாரெல்லாம் ஷார்ட் ஹேண்ட் கண்டினியூ பண்ணுறாங்களோ. இல்லை இவ்வளோ கிரேட் வந்து ஒரு கிரேட் வந்து முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சுமையாக பார்த்தோம் அப்படின்னா முடிக்க முடியாது. சரிங்களா. சீனியர் 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் அப்படி போகிறத விட இன்டர் ஒரு அட்டம்ப்ட் சீனியர் ஒரு அட்டம்ப்ட் அப்படி முடிக்கிறது தான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வழி. அது வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் இப்போ இருக்கிறதுல. இது கம்பல்சரி பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் இன்டர் பண்ணுவாங்க. ஸோ சீனியருமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட் முடிக்கலாம். மேபி அவங்களுடைய ஐடியாவும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் அப்புறமா மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் இருக்க சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா. சரி, தமிழ் ஷார்ட் ஹேண்டில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹை ஸ்பீடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடில் எதுவும் பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லைங்க. அதே தான், வேறு எதுவும் கண்டினியூ பண்ணல. சீனியர் வந்து கம்பல்சரி அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டியூட் மூலமாக போகலாம், ப்ரைவேட்டாகவும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள்.
அதே தான் லாஸ்ட் வாட்டி இருந்த ஃபஸ்ட் பேப்பரில் என்ன இருந்துச்சோ அதே தான் 7 மினிட்ஸ்க்கு டிக்டேஷன் 70 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதை லாங் ஹேண்ட் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம், அதுக்கு 100 மார்க்கு. செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கையெழுத்து படியிலுள்ள லித்தோகிராஃப்டு சுமார் 200 சொற்களுடைய சுருக்கெழுத்து பகுதியை விரிவெழுத்தில் எழுதுதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது லித்தோகிராஃப்டுனா கையெழுத்து படியில் உள்ள சுமார் 200 சொற்களை சுருக்கெழுத்து பகுதியை விரிவெழுத்தில் எழுதுதல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 30 மார்க்கு. சுருக்கெழுத்து விதிகள் பற்றிய 4 வினாக்களுக்கு 40 மார்க்கு. விரிவெழுத்திலிருந்து சுருக்கெழுத்தாக மாற்றுதல் மற்றும் சுருக்கெழுத்திலிருந்து விரிவெழுத்தாக மாற்றுதல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு. எனக்கு அந்த கையெழுத்து படியில் உள்ள சுமார் 200 சொற்களுடைய சுருக்கெழுத்து பகுதியை விரிவெழுத்தாக்குதல் அதுன்றது எனக்கு புரியல. பிரிண்டட் ஓகே, மேபி யாருன்னா ஒருத்தர் கையால் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டாகி வரும்னு நினைக்கிறேன். அதாவது பிரிண்டட் ஷார்ட் ஹேண்ட் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னென்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு. அதை பற்றி எதுனா அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்குன்னா தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய எனக்கு வந்து அது கைட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? செகண்ட் பேப்பருக்கு வந்து 100 மார்க்கு. எப்படி அங்கே இங்கிலீஷ் ஜூனியரில் என்ன இருந்துச்சோ அதே தாங்க. ஓகே, 90 மார்க் எடுக்கணும் டோட்டல். 45 மினிமம் வந்து எடுக்கணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயிலகம் மூலமாகவும் அல்லது தனித்தேர்வர்களாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருக்கணும். சீனியரில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. அங்கே வந்து இன்டர் இருந்ததால் கொஞ்சம் சீனியர்லேருந்து எடுத்து இன்டருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீனியரில் வந்து பெருசாக வந்து எந்த சேஞ்சஸும் இவங்க வந்து பண்ணலை. அதே தான். சரிங்களா? 7 மினிட்ஸுக்கு 90 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து எழுதணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம். அதே மாதிரி 2வது தாளில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம், விரிவாக்கம், கண்டென்சேஷனும் இருக்கும், எலாபரேஷனும் இருக்கும். இதில் அவங்க எதுவும் கையும் வைக்கலை. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு டோட்டில் வந்திருக்கிற அப்டேட்டு. ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டரை வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க சீனியருக்கு. ஜூனியர் மட்டும் கம்பல்சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்ட மேபி ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இப்போது இன்டரும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்னென்னு வந்து பார்க்கலாம். இந்த சிலபஸ் சேஞ்சஸை பற்றி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக வந்து சொல்கிறேன். டைப் ரைட்டிங்லேயே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து இருக்குது. டைப் ரைட்டிங்குமே வந்து ஜூனியர் முடிச்சுட்டு தான் வந்து சீனியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா டைப் ரைட்டிங் ப்ரைவேட்டாகவும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஜூனியர் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. அது டைப் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஜூனியர் வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். February 2025 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு. ஸோ இந்த சிலபஸ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா February 2025 பற்றி எதனா அப்டேட் இருந்தாவோ இல்லைனா அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றியோ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.